Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 11th standard chemistry page number 192 thermodynamics லெசனில் இருக்கிற ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ரொம்ப சின்ன லெவலில் படிக்கிற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் ஒர்க் வந்து எப்போவுமே கன்சிடர் பண்ணுவோம். என்னென்னா எக்ஸ்பேன்ஷன் அல்லது கம்ப்ரெஷன். கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது கேஸு அல்லது நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறது. எப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்? எனக்கு ஒரு இதுக்குள்ளே வந்து நான் கேஸ் இருக்குது, ஓகேவா? ஒரு க்ளோஸ்ட் லிட் போட்டு எனக்கு வந்து கேஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஹீட் பண்ணேன்னா அந்த கேஸ் எல்லாமே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே நான் வந்துட்டு அதுக்குள்ளே ப்ரெஷர் கொடுக்கும்போது எனக்கு அது என்ன ஆகும்? கம்ப்ரெஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் அப்படின்னு சொல்ல போகிறோம். பிவி ஒர்க் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க் அப்படின்றது. ஓகே, ஸோ இதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். என்னென்னா work involved in expansion and compression process. ஸோ வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ்லையும் கம்ப்ரெஷன் ப்ராசஸ்லையும் எனக்கு என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஓகே, நான் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் பண்ணணுன்னா நான் என்ன டைப் ஆஃப் ஒர்க் கொடுக்கணும், கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா நான் என்ன டைப் ஆஃப் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த தெர்மோடைனமிக் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே எனக்கு இந்த ஒர்க்கை வந்து கேல்குலேட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒர்க் அப்படிங்கிறது எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரெஷன் ஆஃப் த கேஸஸ் அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ த எசென்ஷியல் கண்டிஷன் ஃபார் எக்ஸ்பேன்ஷனுக்கோ கம்ப்ரெஷனுக்கோ இருக்கிற எசென்ஷியல் கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கும் இன்டர்னல் ப்ரெஷருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எசென்ஷியல் கண்டிஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கும் இன்டர்னல் ப்ரெஷருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸை தான் சொல்கிறது. அது நம்ம என்னென்னு நம்ம போக போக புரியும். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சிலிண்டர் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதில் n மோல் ஆஃப் ஐடியல் கேஸ் இருக்குது. ஓகே, ஐடியல் கேஸ்னால் என்னது? அதுக்கு இடையில எந்த விதமான இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐடியல் கேஸை நான் வந்து ஒரு பிஸ்டனை வச்சுருக்கேன். ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா அதோட ஏரியா வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸ் இன்சைட் இதுக்குள்ளே இருக்கிற வால்யூம் ஆஃப் எவ்வளோ உள்ளே இருக்கிற கேஸ் எவ்வளோனா விஐ அப்படின்னு சொல்கிறது. ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் என்னென்னா பி இன்ட்டுனா இன்டீஜ் உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை வச்சு இஸ் கிரேட்டர் தென் நான் கொடுக்குற ப்ரெஷர் வந்து இன்டர்னலாக இருக்கிற ப்ரெஷரை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இங்கேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ அப்போ அது எனக்கு என்ன ஆகும்? அந்த பிஸ்டன் வந்து உள்ளுக்குள்ளே மூவ் ஆகும் டில் த ப்ரெஷர் இன்சைட் பிகம்ஸ் ஈக்குவல் டு த ப்ரெஷர் எக்ஸ்டென்ட். நான் கொடுத்துட்டே இருக்க எனக்கு என்ன ஆகுது? இவ்வளோ தூரம் வரைக்கும் அது வருது. ஓகேவா? அப்போ இவ்வளோ தூரத்துக்கு மேலே அது நகரவே மாட்டேங்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? இன்டர்னல் ப்ரெஷரும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் எது வரைக்கும் அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா த ப்ரெஷர் இன்சைட் பிகம்ஸ் ஈக்குவல் டு த ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் வரைக்கும் கொடுக்கணும். லெட் திஸ் சேஞ்ச். அப்போ இப்படி எனக்கு சேஞ்ச் ஆகிற அந்த ஒரு வால்யூமை வந்து நான் விஎஃப்னு எடுத்துக்கிறேன். முதல்ல விஐன்னு இருந்ததில் இப்போ விஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த கேஸ் ஆஃப் ஒர்க் இஸ் ஆன் த சிஸ்டம். இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம தானே அனுப்பியிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் தானே நடந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? ப்ளஸ் டபிள்யூன்னு எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ளஸ் டபிள்யூன்னு எடுத்துப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம ப்ளஸ் டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எனக்கு நார்மலாகவே ஒர்க்கோட ஃபார்முலா என்னது? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எக்ஸ்ன்றது தெரியும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. கரெக்டாக? எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ரெஷனால் நடந்திருக்கு. அதனால தான் வந்து இங்கே வந்து மைனஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் டெல் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சாச்சு. ஓகே, அடுத்தது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இப்போ நமக்கு ஃபோர்ஸ்க்கு வரலாம். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர். இப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல. இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு வருமா? ஸோ அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸை கொண்டு போய் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஒர்க் டன். ஏன்னா இதில் ஒரு எஃப் இருக்குல்ல. அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் போட்டுருவேன். எஃப்க்கு பதிலாக பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு ஏன்னு வரும் இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏ இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படின்னு என்னது? டெல் எக்ஸ்னால் ஆக்சுவலி என்னது? அந்த ஒரு ஹைட்டை தான் சொல்கிறது தான் இது. அப்போ ஏ இன்ட்டு ஹைட்டு, ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னா வால்யூம். கரெக்டாக? ஸோ இது வந்து டெல் எக்ஸ்னால் சேஞ்ச் இன் ஹைட் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம்? சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ சேஞ்ச் இன் வால்யூம்னா ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம்னு வரும். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம்னா எனக்கு ஃபைனல் வால்யூம் வந்து கம்மியாக தானே இருக்குது. இப்போ கம்ப்ரெஷன் ப்ராசஸில் ஏற்கனவே இருந்த வால்யூமை விட எனக்கு கம்மியாக தானே ஆயிருக்கு. அப்போ எனக்கு இது கம்மியாக இருக்கும், இது அதிகமாக இருக்கும். கரெக்டாக? அதனால் எனக்கு என்ன ஆகும்? இது கம்மினா ஃபார் எக்ஸாம்பிள் 5, இது அதிகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ன்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வேல்யூ நெகட்டிவில் தான் வரும். ஸோ இப்போ மைனஸ் டெல் வி அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு டெல் வி அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, சின்ஸ் ஒர்க் வந்து
அந்த சிஸ்டம் மேலே நடந்ததுனால அது வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் த ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், இப்போது இந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் எக்ஸ்டர்னலில் இருக்கிற ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா, பட் த சேஞ்சஸ் டியூரிங் த ப்ராசஸ் சச் தட் இட், ஆனால் அது எப்படி நடக்கணும் அப்படின்னா, the changes during the process such that it always infinitesimally greater than the pressure of the gas, then at each stage the compression the volume decreases by an ஓகே, இங்கே ஆக்சுவலி எனக்கு என்ன இருக்குன்னா, இங்கே நம்ம இனிஷியல் மைனஸ் அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படி மட்டும் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இப்போது எனக்கு அந்த ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஓகேவா, அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அளவில் வந்து அது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வால்யூம் வந்து இப்போ நான் கொடுக்குற ப்ரெஷர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ எனக்கு வால்யூம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் அளவில் வந்து அது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக, அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா, நம்ம இன்டகிரேஷனில் போட போகிறோம். ஓகே, ஆஸ் இட் இஸ் ஒர்க் அப்படிங்கிறது என்னது, நமக்கு பாத் ஃபங்க்ஷனால நம்ம இன்டகிரேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எனக்கு இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஒர்க் டன் ஈக்குவல் டு அந்த வால்யூம் வந்து எனக்கு மைனஸ் தானே ஆகுது. அப்படி பிரிஸ்டனை கம்மி பண்ணும்போது அந்த வால்யூம் மைனஸ் தானே ஆச்சு. அதனால் மைனஸ் எதுலேருந்து இன்டகிரல் ஓவர் வி இனிஷியல்லேருந்து ஃபைனல் வரைக்கும். ஸோ எதுக்காக நமக்கு இங்கே இன்டகிரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டகிரேஷன் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஹோல் ப்ராசஸ்க்கு இடையில இருக்கிறது. ஓகேவா, ஒரு இனிஷியல் ஃபைனல் அது மட்டும் இல்லாமல் அந்த டோட்டல் பாத்தையும் குறிப்பிடும்போது தான் நம்ம வந்து இன்டகிரல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பி எக்ஸ்டர்னல் இன்ட்டு டிவி, ஏன் இங்கே நெகட்டிவ் போடுறாங்க, அந்த வால்யூம் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ கம்ப்ரெஷன் ப்ராசஸை பொறுத்தவரை எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக தானே இருக்கும். இப்போ நம்ம ஏதோ ஒன்றத்தை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, இதை கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ப்ரெஷரை விட இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து எக்ஸ்பான்ஷன் நடந்தது அப்படின்னா, இது அப்படியே இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணும். கரெக்டாக, இது அப்படியே மேலே தூக்கிச்சு அப்படின்னா அதில் என்ன அர்த்தம், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த இன்டர்னல் ப்ரெஷரை விட கம்மின்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ப்ரெஷர் மைனஸ் டிபி அப்படின்றது வரும். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ரெஷன் ப்ராசஸ்க்கு, இது வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ ஆக்சுவலி இந்த கிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிஷியலாக எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் இனிஷியல், இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்காங்களே. ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியலாக எனக்கு நிறைய வால்யூம் இருக்குது, அப்போ ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது, நான் வந்து ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்த எனக்கு வால்யூம் வந்து கம்மியாகிட்டே வருது. நான் ப்ரெஷரை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்கேன். இங்கே ப்ரெஷரை அதிகப்படுத்திகிட்டே இருக்கேன், வால்யூம் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இதுதான். ஓகே, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாத போது எனக்கு அந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸில் சேஞ்ச் ஆகும்போது இந்த கம்பரேஷன் ஃப்ரம் விஐலேருந்து விஎஃப் நடக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஜென்ரல் கேஸில் நம்ம எப்படி எழுதுவோம்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சேர்த்து எழுதும்போது இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, இங்கே மைனஸ் வந்திருக்கு. கரெக்டாக, ஸோ அப்போ நம்ம வந்து பி எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்னல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபின்னு எழுதுவோம். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் அ கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ஒர்க் கேன் பி ரிலேட்டட் டு இன்டர்னல் ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் அண்டர் ரிவர்சிபிள் கண்டிஷன் பை ரைட்டிங் த ஈக்குவேஷன். இப்போ முன்னாடி இருக்கிற ஈக்குவேஷன் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை பேஸ் பண்ணி தானே எடுத்தோம். இப்போ நம்ம இன்டர்னல் கம்ப்ரெஷன் ப்ராசஸ்லேயே நான் வந்து இன்டர்னல் ப்ரெஷரை பேஸ் பண்ணி எடுக்கும்போது எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்டர்னல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல இதே மாதிரி தான் வரும். ஏன்னா இப்போ கம்ப்ரெஷன் ப்ராசஸில் அந்த வால்யூம் கம்மியாகிட்டே தானே இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு மைனஸ் போட்டிருக்காங்க. இன்டர்குலர் விஎஃப் ஃபைனல் இது பி இன்டர்னல், இது வந்து எக்ஸ்டர்னல், இது வந்து இன்டர்னல் டிவி அப்படின்னு வரும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஏற்கனவே என்னென்னு சொல்லிட்டாங்க, ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக, ஸோ அப்போ ஐடியல் கேஸ்ன்னு சொல்லும்போது P internal into V is equal to PV is equal to nRT அப்படின்னு லாஸ்ட் இதில் படிச்சிருப்போம். கரெக்டாக, ஸோ அப்போ இது வந்து இன்டர்னல் ப்ரெஷர் தான். ஸோ அப்போ P internal equal to இது P internal equal to இந்த V வந்து கீழே வந்துச்சுன்னா nRT by V அப்படின்னு மட்டும் வரும். ஸோ இதை வந்து இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ W reversible is equal to minus integral over VIVF nRT divided by V into dV அப்படின்னு வந்துருக்குமா. ஸோ அடுத்தது எனக்கு என்ன ஆகும், nRT இதெல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இதெல்லாமே வெளில எடுத்துக்கிறேன். integral over VI to VF dV by V அப்படின்னு மட்டும் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த விங்கிறது என்னது, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிறது வருதா. ஸோ 1/Vயோட இன்டெக்ரலோட ஃபார்ம் என்ன, ln V அப்படின்னு வரும். ஸோ இதோட லிமிட்ஸ் வந்து இப்படி வந்திருக்கும். ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு பண்ணும்போது VF மைனஸ் ln ஆஃப் VI அப்படின்னு பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து மைனஸில் இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ln ஆஃப்
VF டிவைடட் பை VI அப்படின்னு கொண்டு வந்துடுறேன். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது லானுக்கு பதிலாக லாகுன்னு கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இந்த 2.303 மட்டும் எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபைனல் வால்யூம் தான் எனக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ the sign of the work done by the process வந்து நெகட்டிவாக இருக்கும். கரெக்டு தானே? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை எனக்கு வந்து அந்த அதாவது எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை அந்த சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணியிருக்கு. அப்போ அது வந்து நெகட்டிவாக இருக்கும். இது ஃபைனல் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது இனிஷியல் வால்யூமை விடனா அது வந்து கம்ப்ரெஷன் ப்ராசஸில் வந்து ஒர்க் டனோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து அதுக்கு வேலை செய்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இஃப் த ஹீட் இஸ் அப்சர்வ்டு பை தி சிஸ்டம், அந்த சிஸ்டம் வந்தால் ஹீட் அப்சர்வ் ஆச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ளஸ் கியூன்னு சொல்லுவோம். ஹீட் வெளியில் வந்துச்சுன்னா அது மைனஸ் கியூன்னு சொல்லுவோம். ஒர்க் இஸ் டன் பை தி சிஸ்டம், அந்த சிஸ்டமால் ஒர்க் பண்ணப்பட்டுச்சுன்னா -W, அந்த சிஸ்டம் மேலே ஒர்க் பண்ணப்பட்டுச்சுன்னா +W. ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஹீட் வெளில போச்சுன்னா நெகட்டிவ், ஹீட் உள்ளே வந்துச்சுன்னா பாசிட்டிவ். ஓகே, ஒர்க் டன் பை தி சிஸ்டம், அந்த சிஸ்டமால் ஒர்க் பண்ணப்பட்டுச்சுன்னா நெகட்டிவ். ஓகே, ஸோ சிஸ்டம் எப்போவுமே வந்து அப்படியே ஜாலியாக எப்படி இருக்கணுமோ அப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கும். அது ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னாலே அது நெகட்டிவ். ஸோ அதுக்கு மேலே யாராவது ஒர்க் பண்ணாங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் பண்ணுறது, ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுன்னா அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.